2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடன் கூட்டணி வைத்து விஜய் தேர்தலை சந்திக்க விரும்பினால் அதைவிட தனக்கு வேறு என்ன பெருமை இருக்க முடியும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் காமராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி மெழுகுவர்த்தி சின்னம், அவர் கரும்பு விசாரணை கூட சின்னம், இப்போ மகிழ்ச்சி சின்னத்தில் போட்டிடுறாங்க. இப்போ 2026 எந்த சின்னத்திலேயே போட்டி? அதுக்கு வேற ஆட்டம் இருக்கு. அது இப்ப நான் கேட்கும்போது இப்ப ரொம்ப குறுகிய காலம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுங்க, ஒரு சின்னத்தை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு 30 நாளைக்கு மேல காலம் தேவைப்படும்ட்டாங்க. சரி, நானும் இடைத்தேர்தலான்னு விட்டுட்டு அடுத்து உள்ளாட்சி அல்லது பொது தேர்தலுக்கு வேற சின்னம் கேட்பேன். நான் என்ன கேட்பேன்னா, என்னோட இலக்கு புலி சின்னத்தை பெறுவது. அதை தேசிய விலங்குன்னு சொல்லி முதல்ல மறுத்தாங்க. நான் இப்பவும் போய் போராடுவேன், வழக்கு போடுவேன். புலி சின்னம் தேசிய விலங்கு அப்படின்னா தேசிய மலர் ஏன் பாரதிய ஜனதாவுக்கு சின்னமா இருக்குன்னு கேட்பேன். ஒன்னு எனக்கு புலி சின்னத்தை கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தாமரை சின்னத்தை எடுங்க. இல்ல தாமரை அவங்களுக்கு சின்னமா இருக்குன்னா தேசிய மலரா வேற ஒரு பூவை அறிவிச்சிருங்க. ரொம்ப லீஸ்டுக்கு முடியல எனி ஒன் ஃபார்மர் ஏதாவது ஒரு விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வருவேன். இது இடைக்காலத்துல இந்த கத்தி இருக்கு, இதை வச்சு சண்டை போடுறேன். பிறகு பட்டையில அடிச்சு நல்ல வாழா எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வருவேன். 2026 இதுவரையும் கூட்டணி வைக்கல. ஆனா இப்ப விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அவரோட கூட்டணி வைப்பீங்களா? இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். நான் தான் பெரியவன், அவரை விட 8 வயது பெரியவன். நான் அண்ணன், அவர் தம்பி. அவர் தான் முடிவு எடுக்கணும். அண்ணன் கூட போவோம், அண்ணன் கூட போய் அண்ணன் கூட நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியதாரு அவர் தான். உங்களோட கூட்டணி இணைஞ்சு அவர் போட்டியிட விருப்பப்பட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? சேர்த்துப்போம்ல. என் தம்பி என்னோட வர்றாருங்கிறதோட எனக்கு என்ன பெருமையும் மகிழ்ச்சி இருக்கு. சேர்த்துப்போம், சேர்ந்து நிற்போம்.